ஒரு ஹிந்தி சாங்கோட டியூனை தமிழ்ல எழுதணும். வாலி சார் நீங்க எழுதுனா நல்லா இருக்கும். பாட்டு அற்புதமா இருக்கியா, மெஹாபத்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு, சூப்பரா எழுதலாம். இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் வார்த்தைகள்ல அழகா எழுதி கொடுக்கணும். என்னன்னா இட் இஸ் எ பெயின், ஒரு ஃபீல், ஒரு ஆணுடைய காதல், அதை பத்தி எழுதணும். ஒரு ஆணுடைய காதல் வலின்னு கூட சொல்லலாம். அதை வந்து ஒரு பெண் பாடுற மாதிரி ஒரு சோகமான பாட்டு, ஒரு ஆணுடைய காதல் ஃபீலிங், காதல் வலியை வந்து ஒரு பெண் பாடுறாங்க. அப்ப இந்த பாட்டை நீங்க பாட மாட்டீங்களா? சரி, இந்த பாட்டுல வந்து பெண் தான் பாடுறாங்க, நான் பாட மாட்டேன். இந்த பாட்டை நீ பாடினாதான் நான் வந்து பாட்டு எழுதுவேன். நீ இந்த பாட்டை பாடுறேன்னு சொல்லி இப்பவே எழுதி தரேன். உங்களுக்காக இந்த பாட்டுல நான் ஒரு ஹம்மிங் பாடுறேன். எனக்காக நீங்க பாடுறேன்னு சொல்லி இருக்கப்ப நான் பல்லவி எழுதாம இருப்பேனா? பல்லவி எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர் சார். மருதாணி விழியில் அப்படின்ற அந்த லைனே பல்லவிக்கு சூப்பரா செட் ஆயிருக்கு. அடிப்போடி தீபாவளி எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாட்டுக்குள்ள பல விஷயங்கள், அதாவது ஆண் எப்படிப்பட்ட ஒரு காதலை கொண்டிருப்பான் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். This song is going to be personal favorite for so many people. உங்க லிரிக்ல இருந்து வந்ததுனாலே என்னமோன்னு தெரியல, இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க போகுது. நீ பாடாம அந்த பாட்டு நாட் இன்ட்ரெஸ்டட். நான் அம்மிங் பண்றேன், நடுவில் ரஹ்மான் அம்மிங்.